என்னுடைய கலப்பு தீவனத்துல 20-24% புரோட்டீன் இருக்குது. ஃபேட் 8% இருக்குது. ஃபைபர் சத்து தேவையானது இருக்குது. 24-26% ஃபைபர் சத்து இருக்கு. தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, நெல்லுத்தவிடு, பாலத்தவிடு, கோதுமை தவிடு, உளுந்தங்குருணை, பட்டாணி குருணை, அரிசி குருணை, ஒரு நேரத்துக்கு 200 ரூபாய் மிச்சமாகுது. அப்ப 2 நேரம் நீங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் மிச்சமாகுது. மாசம் 12,000 ரூபாய் நம்ம தீவன செலவுலயே குறைக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் 3 மூடையில இருந்து 300 மூட்டை வரைக்கும் 300 மூடையே எவ்வளவு மூடை வேணாலும் கொடுக்கலாங்கண்ணா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்க பேரு, நம்ம கம்பெனியோட பேரு, நம்ம கம்பெனி அமைந்திருக்கிற இடத்தோட முகவரி சொல்லுங்க சார். வணக்கம், என் பேர் முருகேசுங்க. கம்பெனி பேர் வந்து MS மாட்டு தீவனம், காங்கேயம், திருப்பூர் மாவட்டம். காங்கேயத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாராவரம் மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. சார், நம்ம கம்பெனில என்னென்ன தீவனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன தீவனத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப என்ன தீவனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், நம்ம கம்பெனில வந்து கருக்காத்தோட ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கலப்பு தீவனம் 2 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நீங்க பண்ற அந்த கலப்பு தீவனத்தை பத்தி சொல்லுங்க. என்னென்ன மெட்டீரியல்லாம் கலந்துருக்கு, எப்படி தயாரிக்கிறீங்க சார்? நம்ம கலப்பு தீவனத்துல இருந்து தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, நெல்லு தவிடு, பாலத்தவிடு, கோதுமை தவிடு, உளுந்தங்குருணை, பட்டாணி குருணை, சமையலுக்கு போடுற உப்பு, இதெல்லாம் போடுறோமுங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட கலப்பு தீவனங்கள் ஆடு மாடுகளுக்கான பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த மாட்டுக்காண்டி இந்த கலப்பு தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தீவனத்தோட சிறப்பு என்ன? ஏன்னா ஏகப்பட்ட தீவனங்கள் இருக்கு. இப்போ நம்ம தீவனத்துக்கு பர்டிகுலரா நான் இந்த தீவனத்துல என்ன என்னுடைய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தீவனத்துல இருக்கிற சிறப்புன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போடுற பொருள் எல்லாமே இருக்கும். நான் சொல்ற பொருள் எல்லாமே இருக்கும். நீங்க மத்த வகை 20 வகை தானியம் போடுறாங்க, 20 வகை பொருள் போடுறாங்க, 5 வகை பொருள் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னுடைய பொருள் நீ கம்பேரிசன், என்னுடைய பொருள் கலப்பு தீவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நான் சொல்ற பொருள் எல்லாமே இருக்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, மொலாசிஸ் போடுறதில்ல, பிஸ்கட் போடுறதில்ல, யூரியா போடுறதில்ல, கெமிக்கல் எதுவுமே சேர்த்ததில்ல. மொலாசிஸ் எதுக்கு போடுவாங்கன்னா, மற்ற பக்கம் எல்லா பக்கம் மொலாசிஸ் எதுக்கு போடுவாங்கன்னா, அது கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கும். அப்ப அந்த இனிப்பு சுவைக்கு இருக்கும்போது மாடு கல்லு மாடு எது இருந்தாலுமே அது மாடு விரும்பி குடிச்சிடும். அந்த இனிப்புக்காக விரும்பி குடிச்சிடும். நான் வந்து இனிப்பு சுவைக்காக வந்து தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு ஐட்டத்துல 3 மாடுக்கு பிடித்தமான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்குன்னு தான். இந்த 2 பொருள் போட்டு, இயற்கையான பொருள் போட்டு நம்ம மாட்டுக்கு இனிப்பு சத்தான தீவனத்தை கொடுத்துடலாமே. அது மொலாசிஸ் போட்டு, அந்த மொலாசிஸ்ல ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது, யூரியா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வாங்கி நம்ம போட்டு நம்ம அது பண்ணணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அதே மாதிரி மாட்டுக்கு தேவையான பொருள், பிடிச்ச பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு காட்டிலும் நீங்க எதை கொடுத்தாலுமே கம்பேரிசன் ஆகவே ஆகாது. இதே என்னுடைய கலப்பு தீவனத்துல நான் டாப்பா சொல்லுவேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னுடைய கலப்பு தீவனத்துல 20-24% புரோட்டீன் இருக்குது. ஃபேட் 8% இருக்குது. ஃபைபர் சத்து தேவையானது இருக்குது. 24-26% ஃபைபர் சத்து இருக்குது. 3 சத்துமே நம்ம கிட்ட தேவையான அளவு இருக்குது. இந்த நம்ம தீவனத்தை போடும்போது, கலப்பு தீவனத்தை போடும்போது பால் இன்க்ரீஸ் ஆகும். பாலோட எஸ்என்எஃப் ஃபேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒவ்வொரு பண்ணக்காரங்களும் ஒரு தீவனத்தை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு நம்ம தீவனத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இல்ல, இந்த தீவனத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வரும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப நம்ம தீவனத்தை ஒரு ஆள் வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு ஏன் தீவனத்துல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? காஸ்ட் வேஸ்டியே கம்மியாகும் உங்களுக்கு. கிலோ 20 ரூபா, 50 கிலோ பேக், 50 கிலோ வெயிட் வந்து ஒரு மூட்டை வந்து 1000 ரூபாய்ங்க. ரேட் வேரிஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு தீவனம், சத்தான தீவனம் தான் உங்க மாட்டுக்கு தேவையான சத்து கிடைக்கிற மாதிரி அந்த தீவனத்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்கி போட்டுட்டு இருப்பீங்க. உங்க தீவனத்துக்குரிய ஒரு தீவனம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா 30 ரூபா, 32 ரூபாய்க்கு கம்மி எந்த தீவனமும் கிடைக்காது. மாட்டுக்கு தேவையான சத்தான தீவனம், நல்ல தீவனம், ஈரப்பதம் இல்லாம தீவனம் 30 ரூபா, 32 ரூபா இல்லாம ஒரு தீவனம் வெளியில நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது. அப்ப நான் 20 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நீங்க 10 கிலோ கொடுக்கும்போது, 10 கிலோ ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் கலக்கிற மாட்டுக்கு வந்து நீங்க தீவனம் 5 கிலோ கொடுக்கும்போது என்னோட தீவனத்தை 2 கிலோ சேர்த்தி கொடுங்க. 5 கிலோ கொடுக்குற தீவனத்துல வந்து நீங்க என்னோட தீவனத்தை அதுல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற தீவனத்தை 2 கிலோ குறைச்சு என்னோட தீவனத்தை 2 கிலோ சேர்த்து, அதாவது டோட்டலாவே மாத்த வேண்டாம். டோட்டலாவே மாத்த வேண்டாங்க. உடனே டோட்டலாவே மாத்த வேண்டாங்க. ஆமா, சாப்பிடுங்க. 100க்கு 100 நம்ம தீவனம் சாப்பிடுங்க. ஆனா மாடு நிறைய இது இருக்குல்ல, ஜெர்சி இருக்கு, கெச்சப் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கி வச்சிருப்பாங்க. அது வருஷ கணக்கில் சாப்பிட்டு பழக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப பசியில இருந்தா தான் அது நம்ம ஏதோ ஒரு தீவனம் புதுசா கொடுத்தா சாப்பிடுமே தவிர
அது கட்டி வச்சு பண்ணையில் இருக்கிற மாடுல வந்து புதுசா ஒரு தீவனத்தை 100க்கு 100 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணணுமே தவிர மற்றபடி உடனே ஆட் பண்ண முடியாதுங்க. அப்போ நீங்க வந்து நீங்க ரேட் நீங்க மத்த தீவனத்தை 30 ரூபா கொடுத்து வாங்கும் போது என்னோட தீவனத்தை 20 ரூபா கொடுத்து வாங்கும்போது 2 கிலோ சேர்த்துனீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 20 ரூபா மிச்சமாகுது ஒரு மாட்டுக்கு. அப்ப நீங்க 10 மாடு வச்சிருந்தீங்கன்னா 200 ரூபா மிச்சமாகுது ஒரு நேரத்துக்கு 200 ரூபா மிச்சமாகுது. அப்ப 2 நேரம் நீங்க கணிக்கும் ஒரு நாளைக்கு 400 ரூபா மிச்சமாகுது. மாசம் 12,000 ரூபா நம்ம தீவன செலவுலயே குறைக்கலாம். பால் இன்க்ரீஸ் ஆகுது. பால் இன்க்ரீஸ் ஆகும்போது 1 லிட்டருக்கு 40 ரூபா 35 to 40 ரூபா. 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆச்சுனாங்க விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபங்க? ஒரு நாளைக்கு 70 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப மாசம் என்ன ஆச்சுங்க? 2100 ரூபா. அப்புறம் மாடுக்கு ஆரோக்கியமா இருக்கும். சென பிரச்சனை கண்டிப்பா வராது. கழிகிற பிரச்சனை கண்டிப்பா வராது. மாடு நல்லா தண்ணி விரும்பி குடிக்கும். மாடு நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. அது ஃபைனலா எப்படி இதை பவுடர் வைஸா கொடுக்குறீங்க, குருணை வைஸா கொடுக்குறீங்களா, எப்படி செய்றீங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு ரேஷியோ அளவு இருக்குதுங்க. பல்லு ரைஸ்ல வந்து மக்காச்சோளமும் கோதுமை குருணையும் பாலையும் 3ஐயும் போட்டு கிரைண்டிங் பண்ணிக்குவோம். மீதி வந்து கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அரிசி குருணை, உளுந்த குருணை, பட்டாணி குருணை, இதை உப்பு, சமையலுக்கு போடுற உப்பு, இந்த 10 பொருளையுமே போட்டு மிக்சிங் பண்ணி பேக்கிங் பண்ணிடுவோங்க. இந்த 10 பொருளுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கையில எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மற்ற பக்கம்லாம் சொல்லுவாங்க 20 பொருள், 21 பொருள், 18 பொருள் எல்லாம் நாங்க அந்த எத்தனை பொருள் போடுறோம் அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து அது நமக்கு தேவையில்லை. நம்ம போடுற 10 பொருளுமே கண் கூட டீலர்ஷிப் ஆகட்டும், விவசாயி ஆகட்டும், கண் கூட கண்டிப்பா அந்த பொருள் உள்ள இருக்குங்க. சரிங்க. இந்த தீவனத்தை மாடுகளுக்கு எப்படி கொடுக்கறது? பிசைஞ்சு வைக்கிறதா, தண்ணியில கரைச்சி வைக்கிறதா, இல்ல அப்படியே ட்ரையா கொடுக்கறது? இல்லைங்க, அது வந்து நீங்க எப்பவும் போல தாலிலேயே தண்ணி கூடயே கலந்து கொடுத்துக்கலாங்க. ஆனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இதுல நம்ம புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க. புண்ணாக்கு இருக்கும்போது வந்து நீங்க அதை ஊற வைக்கும் போது அதுல ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறினாத்தான் அது ஒரு உபிரி கிடைக்கும். புண்ணாக்கோட உபிரி கிடைக்கும். அப்போ வந்து நீங்க மாடு குடிக்க வரும்போது நீங்க ஒரு கலக்கி விட்டீங்கன்னா தண்ணியே குழம்பாட்டு நல்ல திக்னஸா வரும். அப்போ வந்து மாடு வந்து நல்லா விரும்பி குடிக்கும். தாலியில எதுவும் பாக்கி வைக்காம குடிக்கும். சார், இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கான கலப்பு தீவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலதான் எல்லா தீவனமும் ஸ்டார்ட் ஆகுது. 35 ரூபா வரைக்கும் போயிருது. 35, 37 ரூபா வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோட போயிருது. நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, அதாவது கிலோ 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அது எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது? சார், நம்ம லாப நோக்கோட பொருளும் நீங்க சொல்ற பொருள் வந்து கரெக்டா எல்லா பொருளும் எல்லாமே இருக்குங்க. நீங்க எடுத்து பார்த்தாலே அது நல்லாவே தெரியும். எல்லாம் சேர்த்துறீங்க. எப்படி உங்களால கொடுக்க முடியுது? அது நம்ம லாப நோக்கோட கண்டிப்பா பண்ணலீங்க. நமக்கு வந்து தவிடு தொழில் நல்லா போயிட்டு இருக்குது. அது வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்றோம், பல்கா சேல்ஸ் பண்றோம், அது பிரச்சனை இல்லை. இது லாப நோக்கோட நம்ம பண்ணல. மாடு ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு முக்கியமா எடுத்துட்டு பண்றோம். அதுமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே நம்ம டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம். டீலர் எதுவும் இல்லாம பெரிய பெரிய கம்பெனில வந்து நம்ம டைரக்டா பர்ச்சேஸ், நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுடைய உழைப்பு மூலியமா நம்ம வண்டி டிரைவர் இல்லைன்னா நான் வண்டி எடுத்துட்டு போவேன். மூட்டை தூக்குற ஆள் இல்லைன்னா நானே தூக்கி போவேன். இது இப்போ உட்காந்துக்கிறத நல்ல சட்டை போட்டு உட்காந்து தவிர ஆள் இல்லைன்னா எல்லா வேலையும் நம்மளே செய்வோம். அப்போ மூட்டைக்கு ஒரு 20 ரூபா கிடைச்ச போது டர்ன்ஓவர்ல நம்ம வந்து பாத்துக்கலாம். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா போது லாப நோக்கம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. நம்ம டர்ன்ஓவர்ல எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம டர்ன்ஓவர்ல எடுத்துக்கலாம். சார், நிறைய தீவனங்கள் இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா குறுகிய காலத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பொருள் கிடைக்கல, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு நிப்பாட்டிடுறாங்க. அதே நேரத்துல நல்ல வித்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல முன்னாடி சொன்ன விலையை விட டக்குன்னு 5 ரூபாயா 10 ரூபாயா கூட்டி இப்போ பொருள் கிடைக்கல, டிமாண்ட் ஆயிட்டுன்னு விலையும் ஏத்திடுறாங்க. இந்த 2 கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்க சார். நானே முதல்ல சொல்லிட்டேங்க, லாப நோக்கத்துல கண்டிப்பா பண்ணலன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் இந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். 1000 ரூபாய்க்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பொருளை ரேட்டை கூட்டோம்னா இப்போதைக்கு எனக்கு ஒண்ணு என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா போதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதனால ரேட்ல கண்டிப்பா நான் கூட்டவே மாட்டேங்க. 2 வருஷத்துல விலை ஏத்தவே இல்லை. இது வரைக்கும் ஏத்தவே இல்லைங்க. விலை ஏத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கண்டிப்பா தொழிலையும் விட மாட்டேன். ஏன்னா தொழிலை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல 3 நேரம் சோறு நிம்மதியா சாப்பிடணும்னா இந்த தொழில் வச்சுதான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த தொழில் நான் விட்டேன்னா பண்ண சாப்பாட்டுக்கு அதெல்லாம் யோசிச்சு தொழிலை என்னத்துக்கு எக்காண்டு கொண்டு சாகிற வரைக்கும் தொழிலை விட மாட்டேன். கண்டிப்பா நீங்க கேட்கற நேரத்துல, விவசாயி கேட்கற நேரத்துல கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பேன். இன்னும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்லணுங்க. ஏன்னா திடீர்னு போன் பண்ணி திடீர்னு ஏன்னா முதல்ல ஏற்கனவே ஆர்டர் எடுத்து வச்சிருப்போம். வந்து வாரம் 300 மூட்டை போயிட்டு இருக்குதுன்னா வீடியோ போடாதுக்கு முன்னாடி வாரம் 300 மூட்டை போயிட்டே இருக்கு. மாசம் 1000 to 1500 மூட்டை போயிட்டு தான் இருக்குது. எந்த குறையுமே இல்லை. வீடியோ போட்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முன்னாடி வந்த ஆர்டருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தான் லைன் படி தான் போகணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட வேண்டாம், 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டா அந்த நேரத்துக்கு நம்ம கேட்ட நேரத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணிடலாம். சார், இந்த வீடியோ பார்த்துட்டு
மாடு வளர்க்குறவங்க இந்த தீவனம் வாங்கணும்னு நினைச்சா எப்படி உங்ககிட்ட வாங்குறது, எப்படி உங்ககிட்ட ஆர்டர் பண்றது, எத்தனை மூட்டை கேட்டா உங்களால கொடுக்க முடியும்? சார் நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணும்போது மினிமம் எனக்கு ஒரு 3 மூட்டைக்குனாச்சும் ஆர்டர் வேணுங்க. ஆர்டருக்கு உண்டான 3 மூட்டைனா மூட்டைக்கு உண்டான அமௌண்ட் நீங்க வந்து ஆன்லைன்ல ஜிபே வழியோ ஏதோ ஆன்லைன்ல எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் பார்சல் 3 மூட்டை 5 மூட்டை 10 மூட்டை வரைக்கும் நான் பார்சல் டிரான்ஸ்போர்ட்ல தான் வைக்க முடியும். பார்சல் டிரான்ஸ்போர்ட்ல உங்க பேரு உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து நான் இன்னைக்கு 4-5 மணிக்குள்ள நீங்க எனக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ராத்திரி ஒரு 7 மணிக்குள்ள கொண்டு போய் செட்டில் வச்சிட்டோம்னா அந்த மூட்டை உங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து உங்களுக்கு கிலோமீட்டர் பொறுத்து 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ மேக்ஸிமம் 3 நாள் உங்க ஸ்பாட்டுக்கு உங்க மாவட்டத்துக்கு உங்க ஊருக்கு வந்துருங்க. அனுப்பிட்டு எல்லார் காப்பியும் உங்களுக்கு அனுப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு 1 மூட்டை கொடுங்க சாம்பிள் பாக்குறேன், 2 மூட்டை கொடுங்க சாம்பிள் பாக்குறேன்னா அதெல்லாம் எனக்கு அந்த வியாபாரமே வேண்டாம். 3 மூட்டை மினிமம் 3 மூட்டைக்கு மேல குறைந்தது 3 மூட்டை ஏன்னா பண்ணோன்னு அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. 3 மூட்டைக்கு ஏன்னா மூட்டைக்கு 20 ரூபா 30 ரூபா ஆரம்பிக்கிறேன். நீங்க 1 மூட்டை தூக்கிட்டு நான் எவ்வளோ போக முடியாது. ஸ்டார்டிங் 3 மூட்டையில இருந்து 300 மூட்டை வரைக்கும் 300 மூட்டையே எவ்வளவு மூட்டை வேணாலும் கொடுக்கலாங்கண்ணா. ஆமா. இப்போ உங்க தீவனத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 100 மூட்டை 200 மூட்டை வாங்கி நான் தனியா சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குமா? கண்டிப்பா நல்ல வாய்ப்பா அமையுங்கண்ணா. அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா? நன்றிக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க டீலர்ஷிப் எடுக்கிறவங்க வந்து முதல்ல ஒரு 5 மூட்டை எடுத்து அவங்க மாட்டுக்கு முதல்ல போட்டு பார்த்துட்டு பக்கத்துல சித்தப்பாக்க பெரியப்பாங்க யாரோ ஃப்ரெண்டுக்குள்ள மாட்டுக்குள்ள போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் வந்து 50 மூட்டை 100 மூட்டை வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நான் அவங்களுக்கு மொத்தமாக நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தனி மூட்டைக்கு 1000 ரூபாய்க்கு அதுபோக டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போனோம்னா வாடகை அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இது எம்ஆர்பி வந்து 1300 இதில் போட்டுக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் ஒரு 100 ரூபா போகும்போது உங்களுக்கு 1000 + ஒரு 100 ரூபா 1100 ரூபா ஆகுது. எம்ஆர்பி 1300 ரூபா இருந்தாலும் நீங்கள் எம்ஆர்பி லாபமே வைக்க வேண்டாம். ஒரு 100 ரூபா வச்சாலே போதும். மினிமம் ஒரு மூட்டைக்கு 100 ரூபா வச்சாலே போதும். ஏன்னா நான் வந்து எனக்கு 20 ரூபாய்க்கு பண்ணுறேன்னா மாதம் நான் 4000 மூட்டை 7 மூட்டை பண்ணுறேன். அப்போ வந்து அவங்க வந்து 100 மூட்டை எடுக்கும்போது மாசமாவே 100 மூட்டை தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டீலர் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ள வந்து ஒரு 100 மூட்டை தான் பண்ண முடியும். அப்போ அவங்க 100 ரூபாய்க்கு இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ ஒரு 100 ரூபா வச்சுதான் பண்ணணுங்க. 1100 ரூபாய்க்கு வருதா 1100 ரூபாய்க்கு வருதா 1200 ரூபாய்க்கு தாராளமா பண்ணலாங்க. அப்போ அது ஒரு நல்ல தொழிலாவே ஆயிக்குங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு 20000 ரூபாய் 25000 ரூபாய் ஒரு சைடு வருமானமே வந்துங்க. மெயினான வருமானம் இல்லை, சைடு வருமானம் வந்துடும். இது ஒரு 2 மணி நேரத்து வேலை தானுங்க. வாரத்துல 2 மணி நேரத்து வேலை தானுங்க. மாசமே 10 மணி நேரம் வேலை தான். டீலர் வருது, நீங்க நம்ம வண்டியில நம்ம அனுப்பிடுறோம், ஆனா இங்க இறக்கி விடுங்க, தோட்டத்துல கொண்டு போய் அங்க இறக்கி விடுங்க. நீங்க காமிக்கிற அவங்க டீலர்ஷிப் காமிக்கிற தோட்டத்துக்கோ கட்டுத்தரைக்கோ பால் பண்ணைக்கோ மாட்டு பண்ணைக்கோ நாங்க டைரக்டா போக மாட்டோம். எங்க டீலர் மூலியமா தான் நாங்க போவோம். தைரியமா நீங்க நம்பி எடுக்கலாம். லாபம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க 200 ரூபாய் வச்சிட்டீங்க 300 ரூபாய் வச்சிட்டீங்க அப்படி இல்ல நாங்க வந்து மூட்டையோட விலையை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். முடியாத பட்சத்துக்கு 99% முடியாத பட்சத்துக்கு தான் நாங்க மூட்டை விலை. இப்பவே நான் விலைவாசி கடல புண்ணாக்கு விலை ஏறிச்சு, தேங்காய் புண்ணாக்கு விலை ஏறிச்சுங்கன்னா முடியாத பட்சத்துக்கு நம்மளோட உழைப்பு போகுது. 50 ரூபாய் கிடைச்சிருந்தது இப்ப 20 ரூபாய் கிடைச்சாலே போகுது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர முடிஞ்ச அளவுக்கு 99.99 நம்ம விலை கூட்டவே மாட்டோம். அதே மாதிரி நீங்க காமிச்சு கொடுக்குற மாட்டு பண்ணைக்கோ கட்டுத்தாரைக்கோ தோட்டத்துக்கோ நாங்க போகவே மாட்டோம். எங்களை நம்பி நீங்க வந்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்க நீங்க என் மேல வச்சுக்கிற நம்பிக்கையை நான் கண்டிப்பா நான் காமிப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறவங்க நேரடியா நான் வந்து குடோன்ல பார்த்து நான் நேரடியா நான் மூடை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாமா? இல்லைன்னா ஒரு 50 மூட்டை 100 மூட்டை வேணும் நீங்களே கொண்டு இறக்கிருங்க அப்படின்னு சொன்னா செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாங்க. உங்ககிட்ட நீங்க பண்ணக்காரங்கிட்ட வந்து வண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வரலாம், வந்து நீங்க பணம் கட்டி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எங்கிட்ட வண்டி வாசியில இல்லை நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாலும் நாங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோங்க. உண்டான வாடகை வருங்க. அது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அதுக்கு உண்டான வாடகையில எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ அது கம்மி பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம சொந்த வண்டி, சொந்த டிரைவர் நம்ம தான். டிரைவர் நம்மளே டிரைவர், நம்ம வண்டி நம்ம லோடு அப்படிங்கும் போது நம்ம ஏதோ மேக்சிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ பண்ணி தந்துடலாங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் அந்த மாட்டு தீவனத்தை பத்தி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா இந்த தீவன வீடியோ மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா வரப்பிரசாதமா இருக்கும். அதே மாதிரி மெயினா டீலர்ஷிப்புக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்குங்க. ஏன்னா வருமானம் இன்னைக்கு வைக்கிற விலைவாசிக்கு ஒரு தொழில் பார்த்து ஒரு வேலையை பார்த்தாலும் கட்டுப்படி ஆகாது. கண்டிப்பா டீலர்ஷிப் எடுத்தீங்கன்னா நாங்க டீலர்ஷிப்புக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் எல்லாம் கேட்கறது இல்லை. மூட்டை எடுத்தீங்கன்னா மூட்டைக்கு உண்டான காசு கொடுத்தாலே போதும். ஆமாங்க. கண்டிப்பா இது ஒரு பிசினஸ் வாய்ப்பாவும் அமையும். மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பொருள் கிடைக்குதுங்க. ஒரு நல்ல தீவனம் கிடைத்தது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. கேட்ட கேள்விக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம பிசினஸ் அப்படியே சொல்லிட்டீங்க. இந்த தீவனத்தை வாங்கி கண்டிப்பா போன் பண்ணுவாங்க. வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்களுக்கு
விவசாயிகளுக்கு சரியான தகவல், சரியான சரிங்க ரெஸ்பான்ஸ் சரிங்க கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. தரமான தீவனத்தை கொடுங்க சார். சரிங்க நன்றி சார். மீண்டும் நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு சரிங்க தகவல் வீடியோல சரிங்க சரிங்க சரிங்க.